ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 30 டேஸ் க்ரோஷே சேலஞ்சோட டே 3 இன்னைக்கு. வாங்க டே 3 ஸ்டார்ட் பண்ணிடலாம். டே 3ல நம்ம லேர்ன் பண்ண போகிறது ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச், தட் இஸ் ஹெச்டிசி அப்படின்னு சொல்லலாம் ஷார்ட் ஃபார்மில். ஹெச்டிசி வந்து சிங்கிள் க்ரோஷேயை விட டாலாக இருக்கும், அதே இது டபுள் க்ரோஷேயை விட ஷார்ட்டாக இருக்கும், தட் இஸ் டிசி. டபுள் க்ரோஷே வந்து டிசின்னு சொல்லுவோம். ஸோ இது சிங்கிள் க்ரோஷேயை விட டாலராக இருக்கிறனால ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி சிங்கிள் க்ரோஷே. ஓகே, சிங்கிள் க்ரோஷே வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், ஹாஃப் டபுள் க்ரோஷே அதை விட சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து டாலாக இருக்கிறனால சீக்கிரமே நம்மளுக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிரும். அதோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு யான் அதிகமாக தேவைப்படும். டுடேஸ் கோல் என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கும் சிங்கிள் க்ரோஷேக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, க்ரோஷே நீட் ரோஸ் ஆஃப் ஹாஃப் டபுள் க்ரோஷே, மெயின்டைன் ஸ்ட்ரைட் எட்ஜஸ். லாஸ்ட் டைம் நமக்கு சிங்கிள் க்ரோஷேல எட்ஜஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை கர்வியாக இருந்துச்சு, ஸோ அது ஆகாமல் பார்த்துக்கணும். அடுத்து கம்பேர் த டெக்ஸ்சர் ஆஃப் சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இதுதான் இன்றைக்கி நம்மளோட கோல். ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ChatGPT சொன்ன மாதிரி நான் 4mm ஹூக் எடுத்திருக்கேன் காட்டன் டிலைட் த்ரெட்டுக்கு. ஸோ ஒரு ஃபிங்கரில் ரோல் பண்ணிவிட்டு இது க்ராஸாக வச்சுட்டு இப்போ அந்த லூப்பை இந்த லூப்புக்குள்ளே விட்டு புல் பண்ணுறோம். ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ இது டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டே 1 வீடியோ செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு செயின்ஸ் போட்டுடலாம். yarn over, pull through, yarn over, pull through, yarn over, pull through, 3, 4, 5, 21 செயின்ஸ் போட்டாச்சு இப்போது. ஸோ 21 செயின்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வி ஓரளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு இந்த தடவை, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லாமல். ஹாஃப் டபுள் க்ரோஷே போட ஆரம்பிச்சிடலாம். இது ஹூக்லேருந்து தேர்டு செயின், அதாவது ஹூக்கு ஒரு செயின் கேல்குலேட் பண்ணுறோம், செகண்ட் செயின் விட்டுறணும், தேர்டு செயின் இங்கே பாருங்கள், இது ஹூக்கு, அடுத்து செகண்ட் செயின், இது தேர்டு செயின், அங்கே தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். பட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு yarn over பண்ணணும். இதுதான் டிஃபர் ஆகும் சிங்கிள் க்ரோஷேயில். ஸோ yarn over பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் செயினில் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணி புல் அப் அ த்ரெட். இப்போ த்ரெட் புல் பண்ணிவிட்டு அகைன் yarn over பண்ண போகிறோம். 3 லூப் இருக்குது இப்போது. yarn over, pull through 3 loops. 3 லூப்ஸ்குள்ளேயும் அந்த யானை புல் பண்ணி இழுத்துடணும். ஸோ ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டோம். இதே போல் தான் ஃபுல்லாக போடணும். ஸோ ஃபர்கெட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு yarn over பண்ணிடணும். yarn over, இப்போ நெக்ஸ்ட்டு லூப்பில் இன்சர்ட் பண்ணி pull up a thread. 3 லூப்ஸ் இருக்குது பாருங்கள், நல்லா பார்க்கணும். 3 லூப்ஸ் இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும். yarn over பண்ணி pull through 3 loops. ஸோ செகண்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ தேர்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே போடலாம். yarn over, insert, pull up a loop. We have 3 loops. yarn over, pull through 3 loops. ஸோ 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் yarn over, insert, pull up a thread. We have 3 loops. So yarn over, pull through 3 loops. 4 half double crochet போட்டாச்சு. இப்போ again yarn over, insert, pull up a loop. We have 3 loops. yarn over, pull through 3 loops. ஸோ அந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணுறதுக்கு
முன்னாடி எத்தனை ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கோன்னு கவுண்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ 20 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் 21 செயின்ஸில். இப்போ நெக்ஸ்ட்டு ரோ போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 2 செயின்ஸ் ஆட் பண்ணணும் நம்ம. ஸோ இப்போ இங்கே 2 செயின்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1 2 செயின்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ரோ ஹாஃப் டபுள் க்ரோஷே போட ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு yarn over 2 செயின்ஸை விட்டுறணும். தேர்டு இதில் ஹாஃப் டபுள் க்ரோஷே ஃபுல்லாக எடுக்கணும். இந்த விஏவே எடுத்துகிட்டு pull up a thread, we have 3 loops, yarn over, pull through 3 loops. So again yarn over, pull up a thread through the half double crochet, pull 2 and the V full விடணும். Okay, pull up a thread, yarn over, pull through 3 loops, yarn over, insert, pull up a thread, yarn over, pull through 3 loops. செகண்ட் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ டர்ன் பண்ணிவிட்டு தேர்ட் ரோ போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறோம். 1 2. ஸோ இப்போது ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு yarn over, insert through half double crochet, pull up a loop, yarn over, pull through 3 loops. ஹாஃப் டபுள் க்ரோஷேல முக்கியமானது ஃபஸ்ட்டு yarn over பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் க்ரோஷேக்குள்ளே இன்சர்ட் பண்ணி லூப் புல் பண்ணணும். அது எப்பயுமே ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ இப்போ yarn over, pull up a loop, we have 3 loops, again yarn over, pull through 3 loops. 3 loops ஃபுல்லுமே உள்ள எடுத்துடணும் நம்ம. அதுதான் ரொம்ப முக்கியம் ஹாஃப் டபுள் க்ரோஷேல. ஸோ நான் இதே மாதிரி 10 ரோஸ் போடணும். அதான் எனக்கு ChatGPT எனக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட். 10 ரோஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். 10th ரோவில் லாஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்ருக்கேன். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக 10 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு தான் ChatGPT இன்னைக்கு கொடுத்துருந்த அசைன்மெண்ட்டு. 10 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை நீட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ChatGPT ரிவ்யூ கேட்டுடலாம். ஃபோட்டோவை ChatGPTயில் அப்லோட் பண்ணியாச்சு. எக்ஸலண்ட் ஒர்க் அப்படின்னு போட்டிருக்கு. 9.4 ஸ்கோர் போட்டிருக்கு எனக்கு, ஆல் ஓவர் ஸ்கோரு. ஸோ நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்டிச்சஸ் எல்லாம் நல்லாவே சிங்கிள் க்ரோஷேக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு போட்டிருக்கு. டென்ஷனும் ஓரளவுக்கு ஒரே போல் வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. சில இடங்களில் மட்டும் எட்ஜஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. கொஞ்சம் வேவியாக இருக்குது. ரோ ஹைட் வந்து சில இடங்களில் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம லூப்பை புல் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ ஈச் ரோவில் லாஸ்ட் ஸ்டிச்சு போடும்போது சில ரோஸில் வந்து லூஸாக இருக்குது அப்படி சொல்லி போட்டிருக்கு. அதை நம்ம கரெக்டாக ஒவ்வொரு ரோலையும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ டே 2வோட டே 3யோட ஒர்க் வந்து இன்னும் பெட்டராக இருக்குது, நல்லா க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ எனக்கு வந்து சிங்கிள் க்ரோஷேக்கு ஹாஃப் டபுள் க்ரோஷே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு. yarn over வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டில் ஐ கேன் கவுண்ட் தி ஸ்டிச்சஸ். வி ஸ்டிச் தெரியுது. ஸோ ப்ரோ டிப் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சையும் லாஸ்ட் ஸ்டிச்சும் இதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சா லாஸ்ட் ஸ்டிச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ டே 4ல் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.